நிழற்குடை அமைக்கின்றதுக்கான பூமி பூஜை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் எங்களுடைய வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினரும் வட்ட செயலாளருமான அருமை தம்பி கோச்சடை மாரிமுத்து அவர்களுடைய முயற்சியாலும் பகுதி செயலாளர் அருமை தம்பி PK முத்துவேல் அவர்களும் PKS அவர்களும் முயற்சி செய்து இந்த நிதியை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வார்டிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு பணிகளுக்காக இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் 2 நியாய விலைக் கடை 20 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இப்போ இருக்கிறது. அதே மாதிரி கோச்சடை மயானம் அதிவிரைவில் இது உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நடராஜ நகர் பகுதியில் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அந்த பகுதியில் இந்த மயானம் அமைந்திருப்பதனால் அங்கே அவர்களுக்கு தேவையற்ற துர்நாற்றங்கள் மற்றும் பல்வேறு தொந்தரவுகள் இருப்பதனால் நம்முடைய மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அடிப்படையில், முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு 10 கோரிக்கையில் ஒரு கோரிக்கையை மட்டும் இன்றைக்கு நிறைவேற்றி 1,30,00,000 ரூபாயில் மயான பணி எவ்வளோ தூரம் நடந்திருக்கு? இன்னும் 3 மாதங்களுக்கு முடிவடைகிற மாதிரி மிக நவீன முறையில் அந்த மயானம் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோச்சடை மெயின் ரோட்டில் போர்வெல் அமைத்து 5 லட்ச ரூபாய் போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கோம். இந்த அருகாமையில் இருக்க கண்மாக்கரையை தூர்வாரி அது நடைபாதை அமைப்பதற்காகவும் 4,50,00,000 ரூபாயில் அந்த திட்டம் மதிப்பீடு செய்ய தயார் செய்யப்பட்டு மேற்கு தொகுதியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் பார்வை கொண்டு சென்று 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லாரி செட்டு, மாநகராட்சி லாரி செட்டு நிறுத்த அருகாமையில் ரூபாய் 5 கோடியில் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு பூங்காக்கள் அமைத்து நடைபாதை அமைத்து கொடுப்பதற்காகவும் 5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு இப்போ 5 கோடி ஒதுக்கியிருக்கிறதாக சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்பது தெரியவில்லை. நான் நேற்றைய தினம் இன்னைக்கு பூமி பூஜை இருக்கிறதுனால கேட்டேன், அது சொல்லியிருக்காங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கன்வாடி மையம் 25 லட்சம் ரூபாயில் நல்ல முறை கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நடராஜ நகர் மெயின் ரோட்டில் சுரேஷ் தெருவில் புதியதாக குடிநீர் அது பணிகள் அது மந்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது, ஆமை வேகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் நகர்ப்புறத்துறை அமைச்சர் இடத்துல சொல்லி அது விரைவில் அவர்களுக்கு மதுரை நேரம் கொடுக்குற அந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன். அவர்களும் விரைவாக முடித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டே முடிக்க வேண்டியது பணி தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருக்கேன், சில பேருக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆணையம், மின்சார வாரிய ஆணையம், நீ இந்தந்த ஸ்லாப்பில் தமிழகத்தில் மின்சாரம் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதற்கான உத்தேசிக்கின்றதை அதிகாரிகிட்ட வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்றாத மின் கட்டணத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணார். இன்றைக்கி அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, இப்போ 3 முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க. இதில் பீக் ஹவர்ஸ் வேறு, இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்தில் வேறு மின்கட்டணம் உயர்வு அளிச்சிருக்காங்க.
மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க. இது போன்ற இதை முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த 40 தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார் என்பது தான். இதுதான் கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.